இந்த நாளில் கூட நம்ம ஒரு தேவ செய்தியை நம்ம வாசிக்கலாம். ஒரு வார்த்தையை மத்தேயு எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 21:10-11 நான் வாசிக்கிறேன். 21ஆம் அதிகாரத்தில் 10-12. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். என்னுடைய செய்தி தலைப்பு, இவர் யார்? அவர்தான் இயேசு. இவர் யார்? அவர்தான் இயேசு. Who is this? This is Jesus. அந்த இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. இவர் யார்? இன்றைக்கு காலையில் இந்த ஞாயிறை குறித்து இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி எல்லாரும் உன்னதமான தேவனுக்கு ஒசன்னா என்று சொல்லி பாடல்கள் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தி ஊர்வலங்கள் கூட அதிகமாய் போவார்கள். இன்றைக்கு உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவ சபைகள் எல்லாரும் செய்யக்கூடியதான ஒரு வேலை இந்த வேலை. அப்போது இந்த பாம் சண்டே அல்லது குருத்தோலை ஞாயிறு அப்படிங்கிற ஒரு ஆசரிப்பை குறித்து நமக்கு வேதத்தில் திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் இந்த 4 அதிகாரங்களிலும் இது திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் இந்த 21ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 10 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்காவில் 19ஆம் அதிகாரத்தில் 20லிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 12ல் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 3 மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 அதிகாரத்தை பார்க்கும்போது மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 3 அதிகாரத்திலையும் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் வித்தியாசமாகவும், மத்தேயுல ஒரு வார்த்தை வித்தியாசமாகவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் யார்? இவர் யார் என்று சொல்லி இந்த மத்தேயு 21:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். இதே வார்த்தையை சகரியா எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இதே வார்த்தையை தீர்க்கதரிசியானவன் முன்பாகவே சொல்லி வைத்திருக்கிறான். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மத்தேயு எழுதின புஸ்தகத்திலையும் இந்த சகரியா எழுதின புஸ்தகத்தில் மட்டும்தான் கழுதையும் கழுதை குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற 3 புத்தகங்களில் பார்க்கும்போது கழுதை குட்டி அப்படின்னு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் உட்காந்து டீப்பாக படித்தாதான் புரியும். அப்போது இந்த கழுதையையும் இந்த கழுதை குட்டியையும் குறித்து நான் உங்களுக்கு அதிகமாய் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் சில காரியங்களை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இவர் யார்? நாம் இவர் யார் என்று நான் வாசித்ததுனால நாம் எல்லாரும் மார்க் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்க் 11 எடுத்துக்கொள்ளலாம். மார்க் 11ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து
ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இங்கே பார்க்கிறோம், இவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்தார். அவர் சீஷரோடு கூட கவனிங்க. உங்களுக்கு ஒரு காட்சியை நான் படுத்துகிறது போல இந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. சீஷர்களோடு கூட இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்கப்படுகிற போகிறதுக்கு முன்பாக அவர் எருசலேமுக்கு வருகிறார். எருசலேம், ஒலிவமலை, எரிகோ இதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள். அப்போது இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் அவர் சுற்றி சுற்றி ஊழியம் செய்து கடந்து வரும்போது அவர் பெத்பகே பெத்தானியா அப்படிங்கிற ஒரு ஒலிவமலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்கு வருகிறார். பெத்தானியா என்று சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் நினைவு வருகிறது யாரை? பெத்தானியா என்றால் லாசரு. மார்த்தாள் மரியாள் லாசரு குடும்பம்தான் அந்த பெத்தானியா கிராமத்தில் வாழ்ந்தார்கள் என்று திட்டவட்டமாய் நமக்கு வேதம் சொல்லுகிறது. அப்போது அந்த பெத்பகே பெத்தானியா இதெல்லாம் கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களை குறித்து, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த பெத்பகே பெத்தானியா இந்த இடங்களுக்கு கடந்து வரும்போது சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு என்ன செய்யுங்க, போங்க. அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாங்க. அதை அவிழ்க்கிறவன் என்ன கேட்டால், இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. இவ்வளவுதான் சொல்லி அனுப்புனார். பாருங்க, அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து பவனி வருவதற்கு கழுதை தான் தேவைப்பட்டது. மிகவும் அதிகமாய் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்னா என்னன்னு சொல்லலாம்னா, அந்த நாட்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் என்னதான், கழுதை தான். ராஜாக்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, குதிரையில் வருவாங்க. நமக்கு ராஜாக்களை குதிரையில் வந்து அந்தந்த நாட்டை வந்து கொள்ளையடிப்பார்கள், அந்தந்த நாட்டை அவர்கள் பிடித்து கொள்வார்கள். அப்படி ராஜரீகம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதற்கு ஆதாரமாக நமக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. எஸ்தர் எழுதின புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது ஆமானுக்கு என்ன நடந்தது, எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுக்கும்போது, எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச சம்பவம், ராஜா எப்படி இருப்பார், ராஜா எப்படி வலம் வருவார் அப்படின்னு சொல்லி அகாஸ்வேரு ராஜா ஆமான்கிட்ட கேட்கும்போது, அகாஸ்வேரு ராஜாவை பார்த்து ஆமான் சொல்லுகிறான், 8ஆம் வசனம் 6, ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜமுடியோ கொண்டு வரப்பட வேண்டும். அப்போ ராஜா ஏறுகிறது என்னது, குதிரையில் தான் ராஜா என்ன செய்வார், ஏறிவார். இப்போ நம்ம எல்லாருமே குதிரையில் ஏறிக்கலாம். எங்கே போனால், மெரினா பீச்சுக்கு போனால் காசை கொடுத்தோம்னா அந்த குதிரை மேலே நம்மளை போயிட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டு வந்து என்ன செஞ்சிடும், அந்த குதிரை முடித்துடும். இப்போல்லாம் குதிரை சவாரி பண்ணுவது சாதாரணமாயிடுச்சு. என்னைமாரி ஆளுங்களுக்கு தான் முடியாது, நீங்கள்லாம் போய் பண்ணலாம். அதனால் குதிரை சவாரியை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆசையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு கூட லீவு தான் உங்களுக்கு. பாசு சொல்லு, இன்றைக்கி மாலை ஆராதனை இல்லை, அதனால் 31ஆம் போய் ஏறி குதிரை சவாரி பண்ணாலும் சரி, இன்றைக்கே நீங்கள் ஏறி போய் சவாரி பண்ணாலும் சரி. சரி, அப்போ ராஜா ஏறுகிறதான ஒரு குதிரை. அப்போ அந்த குதிரையை கொண்டு வந்து அந்த மகனை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆமான் சொல்லுகிறான். அப்படியா, அப்போ நீ என்ன செய்ய, சொன்னதில் ஒன்று குறையாதபடிக்கு போயே மொர்தகாய்க்கு அப்படியே செய். போன வாரம் நம்ம செய்து கேட்டோம்ல, உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியே நீ அப்படியே மற்றவங்களுக்கு செய். அப்போது ஆமான்னு நினச்சினார், அப்பா நம்ம தவிர யாருக்குடா, இந்த மாதிரி ஒரு நிறைய பேருக்கெல்லாம் நினப்பு இருக்குது, என்னை தவிர யாருக்கு எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நினச்சிட்டு
நமக்கு தானே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிட்டு போடலான்னு போட்டு வைப்பாங்க. அந்த பிட்டை அப்படியே அடுத்தவனுக்கு கொடுனா எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆமான் எப்படி இருந்திருப்பான் நினச்சி பாருங்கள். ஒரு கற்பனை தான். ஆமான் முகம் எவ்வளோ பிரகாசமாக இருந்திருக்கும்ல. அந்த அளவுக்கு கர்த்தர் ராஜா ஏறுகிற குதிரையை மொர்தெகாய்க்கு கொடுத்து பயன்படுத்த முடியுமானால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை கொண்டு கொடுக்க முடியும்னா எதிரியை கொண்டே நமக்கு கொடுக்க முடியும். ஆமென். நம்ம எவமெல்லாம் பார்த்து பொறாமையாக எரிச்சலாக கோபத்தோட போகும்போதும் வரும்போதும் 3 தலையாட்டுறான எல்லாருக்கும் முன்னாடியும் ராஜா குதிரை மேலே ஏறி உட்காந்தவன் தலை குஞ்சுக்கிட்ட போவாங்க. குதிரை மேலே ஏறி உட்காந்தவன் எப்படி போவான்? குதிரையே நேர்கொண்ட பார்வையில் போகும். அப்போது அது மேலே உட்காந்தவன் அதை விட என்ன செய்யணும்? ரொம்ப அருமையாக போகணும். ராஜ வஸ்திரம் வேற போட்டிருக்கிறான். நம்மளை மாதிரி காட்டன் புடவை கட்டிக்கிட்டோ காட்டன் துணி கட்டிக்கிட்டோ வரல. ராஜ வஸ்திரம், மிடுக்கான வஸ்திரம். இப்போ மிடுக்கான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு ராஜ முடியை தரித்து கொண்டு அவன் எவ்வளோ சந்தோஷமாக போயிருப்பான் நினச்சி பாருங்கள். அந்த மொர்தெகாய் இப்போ எதிரிக்கு முன்பாக தலை குனிய வைக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. இவர் யார்? எதிரிக்கு முன்பாக நம்மளுடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவன். நம்பர் 1 சொல்லி முடிச்சிட்டேன். 2வது, இவர் ஏன் கழுதையை தெரிந்தெடுத்தார்? அந்த தான் நான் முன்னாடியே வாசித்தோம் சகரியாவில். அவர் யார்? சாந்த குணமுள்ளவராய், தாழ்மை உள்ளவராய், கழுதை குட்டியாகிய மரியின் மேலோ ஏறி வருகிறார். அப்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தாழ்மை உள்ளவர். எல்லா மக்களும் வந்தடையத்தக்கதாக அவர் பிறப்பே ஒரு விசேஷம் இல்லையா? அவர் போய் பெரிய ராஜ அரண்மனையில் பிறந்திருந்தா சாஸ்திரிகள் மட்டும்தான் போய் பார்த்துருக்க முடியும், அல்லது ராஜ அரண்மனையில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் மட்டும்தான் பார்த்துருக்க முடியும். ஆனால் அவர் மாட்டு தொழுவத்தில் போய் பிறந்தது, தாழ்மையின் கோலத்தை எடுத்தது எதற்காக தெரியுமா? தாழ்மைப்பட்டு நொறுக்கப்பட்டு யாருமே என்னை நேசிக்க ஆளே இல்லைன்னு நினைக்கிற மக்களாகிய நம்மை நேசிக்கும்படி அவர் தன்னையே தாழ்மையின் கோலமாய் எடுத்து தான் இந்த மாட்டு தொழுவத்தில் இந்த முன்னணியில் வைக்க போருக்கும் பக்கத்தில் பிறந்தார் என்று சொல்லி நம்மளுடைய வசனம் சொல்லுகிறதுனா, அப்போ அவர் எவ்வளோ தாழ்மை உள்ளவர். இப்போ அவருடைய கேரக்டரில் 2வது கேரக்டர் என்னது? அவர் தாழ்மை உள்ளவர். இவர் யார்? இவர் மிகவும் தாழ்மை உள்ளவர். இப்போ அவர் தாழ்மை உள்ளவராக இருந்ததுனால தான் கழுதையை அவர் தெரிந்தெடுத்து தனக்கு ஒரு வாகனமாக பிரயாணப்பட வைத்தார். கழுதைனாவே நம்ம ஊரில் ஒரு விசேஷித்த பழமொழிகள்லாம் நிறைய தெரியும் நமக்கு இல்லையா? 2 ஜீவனும் ரொம்ப நல்ல ஜீவன். ஒன்று நாய், இன்னொன்று கழுதை. சுமக்கிறதுக்கு பயன்படுறது கழுதை, நன்றிக்கு பயன்படுறது நாயின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த 2 பேரையும் நம்ம வாய்க்கு வந்தபாடியெல்லாம் வசப்பாடுவோம். அவங்க 2 பேருக்கு மட்டும் உண்மையிலே நம்ம பேசுகிற வார்த்தை புரிஞ்சிச்சுன்னா நம்ம பக்கத்தில் நிற்காத, நீ தள்ளி நின்றுடும் அது. ஏன்னா நாய் மிகவும் நன்றி உள்ளது. நீங்கள் ஒரு 2 நாளைக்கு மட்டும் சாப்பாடு வச்சு பாருங்களேன், 3வது நாள் உங்கள் வாசப்படியில் படுத்துக்கிட்டே இருக்கும். எப்போ சாப்பாடு வைக்க வெளியே வருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம 100 முறை சாப்பாடு போட்டாலும் பின்னாடி போய் போயிடுவாங்க நம்ம ஆட்கள். அதுதான் மனித குணம், அது நல்ல குணம். அதுக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய. அப்போது சுமை சுமக்கிறதுக்கு பயன்படுகிறது கழுதை. நாம் யாருமே கழுதையெல்லாம் வளர்க்க மாட்டோம். அது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் என்ன செய்கிறாங்க, சுமை சுமக்கிறதுக்காக வளர்த்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கும் கழுதையை அவர்கள் வீடுகளில் வச்சுருக்காங்க. கழுதை பால் கிடைப்பது அரிதான பாலாகி போயிடுச்சு. கழுதை பால்லாம் இப்போ என்ன செய்யலை, கிடைக்கல. ஒரு 50 மில்லி கழுதை பால் 500 ரூபாய் விற்கதான், அது கூட கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் எங்கள் பிள்ளைகள்லாம் பிறந்திருக்கும் போது 50 ரூபா கொடுத்து கழுதை பால் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு ஊற்றி முகத்தெல்லாம் உடம்பெல்லாம் தேய்ச்சி விட்டேன். என் பேர பசங்களுக்கு கேட்டு கேட்டு பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்கல. சரி விட்டுட்டு, அவங்க இயற்கையாகவே அழகாக இருக்காங்க, சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அது ஏனோ ரெசிஸ்டன்ட் பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியலை. நம்ம அம்மாமாருங்க ஐயாமாருங்க சொன்னால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கலாம். அதனால் நம்ம, ஆனால் கிளியோபட்ரா அழகி இருந்தா பார்த்தியா, அழகின்னு சொல்கிறாங்களே கிளியோபட்ரா, அவள் கருப்பாக தான் இருப்பாளாம். ஆனால் அவள் குளிக்கிறது மொத்தமாக எந்த பாலில் தான் குளித்தாலாம், கழுத பாலில் தான் குளித்தாலாம். அவள் முகக்க வசீகரமாக இருக்குமா, யார் பார்த்தாலும் விரும்புகிற அளவுக்கு வசீகரமாக இருக்குமா.
நமக்கு கிடைக்காது, ஆசைப்பட்டாலும் நமக்கு அனுபவிக்க முடியாது. சரி, போகட்டும். அதனால் ரெண்டாவது இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்ததான ஒரு வாகனம் என்னது? கழுதை. ஏனென்றால் கழுதை எல்லாராலும் மதிக்கப்படாத ஒரு மிருகமாக அந்த நாட்கள்லேருந்து இந்த நாட்கள் வரைக்கும் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட மதிக்கப்படாத அந்த மிருகத்தை தனக்கு வாகனமாக அவர் பயன்படுத்தினார். மூன்றாவதாக அந்த மார்க் எழுதுகிற புஸ்தகத்தில் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். இதில் மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஃப்ரெஷ்ஷான கழுதை குட்டி. இதுவரைக்கும் அந்த கழுதை குட்டி மேலே யாருமே என்ன செய்யலை? ஏறவே இல்லை. கழுதை மேலே ஏறி இருப்பாங்க, ஆனால் அந்த கழுதை குட்டியாக தான் இருந்தது. கழுதை குட்டினாவே அது குட்டி தான் இல்லையா? அப்போது அந்த கழுதை குட்டி இதுவரைக்கும் யாருமே என்ன செய்யலை? பயன்படுத்தவே இல்லை. இப்பொழுது தான் முதலாக ஆண்டவராகிய இயேசுவுக்காக பயன்படுகிற வருகிற ஒரு கழுதைக்குட்டி. இது எதை குறிக்குது என்றால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர் என்பதை குறிக்கிறது. அல்லேலூயா. அவர் யார் என்றால் அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஃப்ரெஷ்ஷு தான். ஆண்டவருக்கு என்ன தேவைன்னா ஃப்ரெஷ்ஷு தான் தேவை. எப்பொழுதுமே செகண்ட் ஹேண்ட் அவருக்கு தேவையே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கழுதை குட்டியை அவர் என்ன செய்தார்? தெரிந்தெடுத்தார். அப்போ மூன்றாவதாக அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை விளங்க செய்கிறது. நான்காவதாக அந்தை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அவிழ்த்து கொண்டு வாருங்கள்னா அப்போ அது என்ன பட்டிருக்கிறது? கட்டப்பட்டிருக்கிறது. கழுதையும் கழுதைக்கும் பக்கத்தில் குட்டின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாயோட பிள்ளையை சேர்த்து அங்கே கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போது கட்டியிருக்கப்பட்ட அந்த கழுதையை அந்த சீஷர்கள் போய் என்ன செய்தார்கள்? அந்த கட்டை அவிழ்த்து அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போது கட்ட அவிழ்க்கப்பட்ட கழுதை எங்கே வந்தது? இயேசுவிடத்தில் வந்தது. அப்போது நான்காவது கேரக்டர், அவருடைய கேரக்டர், அவர் கட்டுகளை அவிழ்க்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு கூட எத்தனை விதமான கட்டு. பாஸ்டர் ஏற்கனவே நம்மளுக்கு வொர்ஷிப் பண்ணும்போதே சொன்னார், பாவத்தில், சாபத்தில், வியாதியில், விக்கடத்தில், எத்தனையோ விதமான பிரச்சனைகளில், குடும்பத்தில், எல்லாவற்றிலும் வேலை செய்கிற இடத்துல நம்ம கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த கட்டுகளை அவிழ்க்க நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மந்திரவாதிகளும் அவர்களுடைய தந்திரத்தினால எத்தனையோ கட்டுகளை கட்டுகிறார்களே தவிர அந்த கட்டுகளை அவர்களால் அவிழ்க்கவே முடியாது. ஆனால் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு தான் கட்டுகிறவரும் கட்டு அறுப்பவரும் அவர் ஒருவர் தான். அதனால் நாமளும் பாவத்தில், உளையான சேற்றில் எங்கெங்கேயோ சுற்றின்னு தெரிஞ்சோம், எப்படியோ வாழ்ந்தோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்த்தோமானால் யாருமே விரும்பாத அளவுக்கு இருந்திருக்கும். நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியங்கள் நிறைய நமக்குள்ளே புதைச்சி வச்சிருப்போம், வெளியில் அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் கடந்த நம்மை தேவன் என்ன செய்தார்? கட்டு அவிழ்த்து அந்த பாவத்திலிருந்து ஒரு பூரணமான விடுதலையை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுனால தான் பரிசுத்தவான்கள் மத்தியில் நாம் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை எல்லாரும் கட்ட அவிழ்க்கப்பட்ட கழுதைகள். யாருக்காவது கழுதைன்னு சொன்னால் இனிமே கோபம் வரக்கூடாது. ஏன்னா கழுதை யாருக்கு தேவையாக இருந்தது? ஆண்டவருக்கு தேவையாக இருந்தது. ஆண்டவர் ஏறின வாகனம் தான் கழுதை. அடுத்ததாக கட்டுகளை அழுக்கிறவர். அடுத்தது ஐந்தாவதாக, இது ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அவர்கள் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். இது ஆண்டவருக்கு வேணும். இந்த கழுதையை அவிழ்த்துக்கிட்டு வந்தது மாத்திரமல்ல, இது யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். இப்போ உங்களை என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பயன்படுகிற ஒரு பாத்திரமாக மாற வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதனால் தேவஜனமே, நாம் கட்ட அவிழ்க்கப்பட்டவர்கள் அப்படியே இருந்துடக்கூடாது. அதனால தான் வசனம் கூட சொல்லுது, ஒரு வீட்டிலேருந்து பிசாசை துரத்தி விடும்போது
அந்த வீட்டை விட்டுட்டு அந்த பிசாசை சுற்றி எல்லா இடத்துலையும் தெரியும். திரும்பி வந்து என்ன செய்யுமா, நான் விட்டு வந்த வீடு எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வருவேன்னு வருமான் திருப்பி. நீங்கள் வேலி அடைச்சி பாதுகாக்கப்பட்டிருந்தா இந்த வீட்டுக்குள்ளே சத்துரு என்ன செய்ய மாட்டான், திரும்ப உள்ள நுழைய மாட்டான். இது நல்லா காத்தாடிக்கிட்டு ஆஹான்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சுங்க. ஏன் போனவர் என்ன செய்வார், சிங்கிளாக போனவர் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வருவார், 7. எப்பா ஒன்றுக்கிட்ட வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம். 7 கூட்டிகிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அது சும்மா ஆடுறது ஜிங்கு ஜிங்குன்னு ஆடும். அப்புறம் அதுக்கப்புறம் வார்த்தையை பார்த்தா அப்படி கடினமான வார்த்தைகளை தான் பேசுவாங்க. வீடுகள்லாம் சகல வார்த்தைகள்லாம் நிறைய பேர் தப்பு தப்பாக பேசுகிறீங்க. எப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. கடின வார்த்தைகளை பேசாதீங்க. எதிரில் இருக்கிற மனது ரொம்ப கஷ்டப்படும். உங்களுக்கு கோபம் வருதுன்னா கூட எடுத்தோன்னே நிறைய பேர் கெட்ட வார்த்தைகளை பேசி போடுறீங்க. இருக்கிற இடம் தெரியாமலே பேசுகிறீங்க. நீங்கள் பாட்டில் ரோட்டில் பேசுகிறீங்க. 2 பேர் மன நிம்மதியாக வாழ்கிறான் உலகத்தில். யார் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஒருத்தன் டாஸ்மாக்கை நாடினவன், இன்னொருவன் மெண்டலானவன். இவன் 2 பேரும் என்ன செய்வான், யாரை பற்றியுமே கவலைப்பட மாட்டான். எங்கள் வீட்டில் முந்தா நாள் ராத்திரி ஒரு 7:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், நாங்கள்லாம் வீட்டில் உட்காந்து பேசி இருந்துட்டு சரண்யாவோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க. சரி அவங்கள வெளியில் அனுப்பலான்னு வெளியில் வந்தா எங்கள் வீட்டுக்கு எதிரில் வரவன் அத்தனை பேர் ஆக்சிடெண்ட் ஆகிற எங்கள் வீட்டுக்கு எதிரில் தான் வருவான். எங்கள் வீட்டுக்கு எதிரில் தான் வந்து உழுந்து கிடப்பான். ஏனோ தெரியல, இங்கே தூக்கி விட ஆள் வருவாங்கன்னு என்னவோ தெரியல. நல்ல நிற குடி, ஒரு 35 வயசு தான் இருக்கும் அவனுக்கு. நேராக வந்து வண்டியை கீழே போட்டுட்டு வண்டி மேலே அவன் மேலே உழுந்து கிடக்குது. சரண்யாகும் அங்கல் உடையாங்கன்னு போய் 2 பேரும் சேர்ந்து தூக்கி விட்டு பார்த்தா அவனுக்கு நிற்கவே முடியல. எழுந்திரிச்சு நிற்க வைக்கிறாங்க, படுக்கிறான். எழுந்திரிச்சு இவனை இங்கே நேராக விட்டா நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு வண்டியை தள்ளி கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்கிட்ட அங்கே காலியாக கிடக்கிற இடத்துல நிறுத்தி வச்சுட்டு, ஏந்திரிச்சு போடா ஃபோன் பண்ணுறாடானா, என்னால் முடியாது, ஃபோன் நம்பர்லாம் எனக்கு தெரியாதுங்கிறான். நீ எக்கதியாக போடான்னு சொல்லி இழுத்துன்னு போய் அந்த அவன் ரொம்ப தந்திரமாக வண்டி வீலுக்குள்ளே காலை விட்டுக்கிட்டு, அவ்வளோ நிதானத்துலேயும் வீலுக்குள்ளே காலை விட்டுக்கிட்டு அவன் விடிய படுத்துருந்துட்டு எழுந்திரிச்சு போயிட்டான்னாட்டிருக்குது. அவனு தான் கவலை இல்லாத மனுஷன். பஞ்சு மெத்தையெல்லாம் அவனுக்கு தேவையே இல்லை. புழுதி எங்களால் வீட்டுக்குள்ளே வாழ முடியல, அவன் ரோட்டில் வாழ்ந்துட்டான் ராத்திரியெல்லாம். 2வது கொஞ்சம் மெண்டலானவன், அவன் பாட்டில் பேசிக்கிட்டே தெரியுறான். யாருக்கும் அவனை பற்றி கவலையே இல்லை. அப்போது இந்த உலகத்தில் இந்த 2 மனிதர்களும் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு வேண்டும், ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும். ஏதோ வந்தோம், சத்தியத்தை கேட்டோம், அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். நம்ம நிறைய தப்பாக பேசுகிறோம். நம்ம பேச்சு வார்த்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குங்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு எனக்கு தெரியலை. கெட்ட வார்த்தைகளை சண்டை வரதான் செய்யும். வீடுகள்னா, குடும்பங்கள்னா, சமுதாயத்தில் வாழ்கிறோம், எல்லா இடத்துலையும் என்ன. ஆனால் கெட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசாதீங்க, தயவுசெய்து பேசாதீங்க. நீங்கள் உங்களால் கூடுமான வரைக்கும் உங்களை அடக்கி கொள்ள பாருங்கள். கர்த்தர் மீதியை பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கட்ட அவிழ்க்கப்பட்ட நீங்களும் நானும் ஆண்டவருக்காய் பயன்பட வேண்டும். இது ஆண்டவருக்கு வேண்டும். அப்போ ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் கொண்டு வந்த அந்த கழுதையானது என்ன ஆனது என்று சொல்லி பார்க்கும்போது அவர்கள் வஸ்திரங்களை எல்லாம் அதன் மேலே போட்டார்கள். நான் நினைக்கிறேன் அவங்க ப்ரீ பிளான்டாக இல்லை. அதனால தான் அங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் அது மேலே என்ன செஞ்சாங்களாம், போட்டாங்கள் என்று சொல்லி இருக்குது. பாருங்கள் 7ஆம் வசனம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஒரு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கிட்ட இருந்த தன்னிடத்தில் என்ன இருந்ததோ அதை அவர்கள் எடுத்து அந்த கழுதையின் மேலே போட்டார்கள். ஒருவேளை நல்ல வஸ்திரம் கூட அவங்க மேலே போட்டிருந்திருக்கலாம். அந்த வஸ்திரங்களை ஆண்டவராகிய இயேசு ஏறுவதற்காக கழுதை மேலே ஒரு மெத்தையாக சேனமாக அவர்கள் என்ன செய்தார்கள், அதை உருவாக்கினார்கள். அடுத்ததாக தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அந்த கழுதை ஏறி போவதற்கு
அந்த கழுதைக்கு கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அதை செய்தார்கள்? இல்லை. கழுதை மேலே யார் இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு. தங்கள்கிட்ட இருக்கிறதை கர்த்தருக்கென்று பயன்படும்படி அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கூட அவர்கள் ஆண்டவருக்காக என்ன செய்தார்கள்? விட்டு கொடுத்தார்கள். ஒரு சிலர் ஒன்றுமே என்கிட்ட இல்லைன்னொன்னே ஓடி போனார்கள். மரத்தில் இருந்த கிளைகள்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்து அங்கே சின்ன சின்ன நல்ல இலைகளாக இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து போட்டு அதன் மேலே இந்த கழுதை நடக்கும்படியாக செய்தார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், தன்னிடத்தில் இருக்கிறது எதையுமே ஆண்டவருக்கென்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன் விட்டு கொடுப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை அவர் கட்டிலிருந்து அவிழ்த்து ஆண்டவருக்கு வேண்டும் என்று வந்தா அவன் எதுவும் தனக்குன்னு யோசிக்க மாட்டான். எல்லாவற்றையுமே என் தேவனுக்கென்று அவன் என்ன செய்வான்? சிந்தை கொள்ள வைப்பார் ஆண்டவராகிய இயேசு. அதை தான் இந்த கழுதை குட்டியை கொண்டு வந்தபோது அந்த கழுதை குட்டிக்கு செய்ததெல்லாம் ஆண்டவருக்காகவே செய்யப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த கழுதை குட்டியை இதுவரைக்கும் அந்த மூலையில் ஏதோ ஒரு கிராமத்தில் கட்டப்பட்டிருக்கும் போது ஒருவரும் வஸ்திரம் கொடுக்கவில்லை, அதுக்கு அலங்காரம் செய்யவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதன் மேல் ஏறி பவனி வரப்போகிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த கழுதைக்கு ஒரு அலங்காரம் தேவைப்பட்டது. இப்போ எல்லாம் ரோட் ஷோ பண்ணுறாங்கல்ல, நம்மெல்லாம் பார்த்தோம் போன வாரம் டிவியில். அழகான ரோட் ஷோலாம் காட்டிட்டு போனாங்க இல்லையா? அந்த மாதிரி ராஜ கம்பீரமாக சிவப்பு கம்பலை விரிப்போட கூட அவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. இந்திய மக்களில் தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் என்னை பார்க்கவே இல்லை, இப்போ பாருங்கள் நல்லா அப்படின்னு நிறைய பேர் ரோட் ஷோ பண்ணிட்டு போனாங்க. பார்க்கலையா? யாருமே பார்க்கலையா? சரி, யூடியூப்பில் போய் பாருங்கள், இருக்கும். அதனால் இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கழுதையின் மேலே ஏறின போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அந்த கழுதையை அந்த கழுதைதானே நினைக்காதபடி ஆண்டவருக்கு பயன்படுகிற வாகனமாய் நினைத்து தங்களுடைய வஸ்திரங்களை கூட ஆண்டவருக்காக என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். அப்போ இவர் யார் என்றால், தன்னை முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வைக்கிற அளவுக்கு சிந்தையை மாற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தனக்குன்னு கிறிஸ்தவன் வாழாதபடிக்கு பிறருக்காக வாழ்வதற்காகவே நான் இப்படி வந்தேன் என்பதை அவர் சிம்பாலிக்காக காட்டும்படியாகவே அநேக காரியங்களை அவர் பூமியில் வாழும் போதே அவர் நமக்காக செய்து அவர் எல்லாவற்றையும் சொல்லி போயிருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த லூக்கா எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. லூக்கா 19:35. அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர்கள் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். தேவனை புகழ்கிறாங்க. இங்கே உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் இந்த இடத்துல உன்னதத்திலே மகிமைன்னு இருக்குது. நம்ம மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் யோவான்லாம் வரும்போது பார்க்கும்போது உன்னதத்திலே ஓசன்னா அப்படின்னு சொல்லி, இப்போ உன்னதத்திலே ஓசன்னாங்கிற வார்த்தை இந்த பைபிளில் இந்த இடத்துல மட்டும்தாங்க வருது. வேறு எங்கேயுமே ஓசன்னாங்கிற வார்த்தை வரதா தெரியல. நானும் நிறைய முறை பைபிளை படிச்சிருக்கிறேன். ஓசன்னாங்கிற வார்த்தை இந்த இடத்துல தான் வரதா எனக்கு தெரிகிறது. ஏன் ஓசன்னா என்றால், எங்களை இப்பொழுதே ரட்சியும் அல்லது இப்பொழுதே எங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிறதோட அர்த்தம் அது. ஏன் அவங்க அந்த ஓசன்னாங்கிற வார்த்தையை அந்த இடத்துல சொன்னார்கள் என்று இந்த வசனத்தை நான் ஒரு புக்கில் தேடி பார்க்கும்போது, அன்றைக்கு அவர்கள் சோம சாம்ராஜ்யத்தின் கீழே அடிமைகளாக இருந்தார்கள் யூதர்கள். அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டப்படுத்தி, எப்படி எகிப்திலே இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்களோ அதை போலவே ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே அந்த அரசரின் அவர்களை மிகவும் கஷ்டப்படுத்தினான். யூதர்களும் ரோமர்களும் தனித்தனியாக வாழும்போது இந்த யூதர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினார்கள். அதனால் இந்த யூதர்கள் என்ன நினச்சாங்க,
இவர் கழுதையின் மேலே உட்கார்ந்து ராஜா மாரி வந்து என்ன செய்வார்? எங்களுக்காக ஆளுகை செய்வார், எங்களை இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை பண்ணுவார் என்று எண்ணிதான் அவர்கள் அந்த கழுதையின் மேல் ஆண்டவராய இயேசுவை ஏற்றி அவர்கள் உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை அது உண்மையாய் கூட இருக்கலாம், சரித்திரம் சொல்லுகிறது. ஏனென்றால் இவர் ராஜாவாக போகிறார் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த சம்பவங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் ராஜாவாய் போவதற்கு போகலை. அவர் அங்கேருந்து போய் ஒரு தேவாலயத்துக்குள்ளே நுழைந்தார். அங்கே விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களும் அநேகர் இருந்ததை பார்த்து அந்த தேவாலயத்தில் இருந்த எல்லா பொருட்களையும் கீழே தள்ளிட்டு, அந்த தேவாலயத்தில் இது என்னுடைய வீடு, என்னுடைய ஜெப வீடு, இதை நீங்கள் கல்லர் குகையாய் ஆக்கினது என்ன என்று சொல்லி ஆலயத்தை சுத்தம் பண்ணினதாக தான் அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மக்கள் நினைத்தார்கள், இவர் ராஜாவை போல கழுதையின் மேலே ஏறி வந்து எங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி நினைத்திருந்தார்கள். அதுதான் அங்கே நடக்கல். அதனால தான் அந்த மக்கள், ஐயோயோ இவர் வந்து நம்மளை ரட்சிக்காமல் இவர் ஆலயத்தில் போய் சுத்திகரிப்பு வேலை, அங்கே புறா விற்கிறவன், அங்கே ஆடு மாடு விற்கிறவன் எல்லாத்தையும் சுத்திகரிக்க போயிட்டாரு, அப்போ இவருக்கு நமக்கு ஒத்து வராது என்று சொல்லிதான் அடுத்ததாக அவர்கள் எவர்கள் அவருக்காக ஓசன்னா என்று கோஷம் போட்டார்களோ அந்த மக்களே இவனை சிலுவையில் அறையோம் என்று கூவினார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு சத்தியம் நல்லா புரியணும், இந்த சத்தியத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த மக்கள் நமக்கு விடுவிப்பார்கள் என்று நினைத்தார்களோ, இவர் விடுதலை கொடுக்க வந்தவர் என்று தெரிந்திருந்தோம், இவர் ராஜாவாய் இப்பொழுது வரவில்லை. இவர் எப்படி வந்திருக்கிறார்? தாழ்மையின் கோலமாய் வந்து தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறார். இப்போ ஒப்பு கொடுக்க வந்த அவர் ராஜாவாய் போகிறது இல்லை. அப்போ நம்ம இவர் எப்படியும் நம்மளை காப்பாற்ற போகிறதில்லன்னு தெரிஞ்சுதான் அந்த மக்கள் எல்லாரும் அவருக்கு எதிராகவே எழும்பி இவனை சிலுவையில் அறையும் அறையும் என்று கூப்பாடு போட்டுகிறார்கள். அந்த சகரியா எழுதின புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு வசனத்தை கூட நான் திரும்ப எடுத்து வாசிக்கிறேன். சகரியா 9:9 வாசிக்கும்போது அங்கே 9:10 வாசிக்கிறேன் பாருங்கள். சகரியா 9:10, எப்பிராயிமின் என்று ரதங்களையும் எருசலேமென்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார், அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் இருக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமோ செல்லும். இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், அவர் 2ஆம் வருகையில் எப்படி வந்து இந்த பூமியை ஆளப்போகிறார் என்பதை இந்த வார்த்தை குறிக்கிறது. முதல் வருகையாக அவர் தாழ்மையின் ரூபமாய் வந்துவிட்டார். இவர் 2வது வந்து அவர் என்ன செய்ய போகிறார்? ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் முழுவதும், இந்த பூமிக்கு எவ்வளோ எல்லைகள் இருக்கிறதோ, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நின்று 4 எல்லையில் பரவி இருக்கக்கூடிய பல தரப்பட்ட ஜாதிகளையும் மக்களையும் அவர் ஆளுகை செய்ய போகிறார். இது 2ஆம் வருகைக்கான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சகரியா எப்போவோ சொல்லி முடித்தார். அதே வார்த்தைக்கு நம்ம இன்னொரு இடத்துல நம்ம கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளை குறித்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு குருத்தோலைகளை பிடித்துருக்கு. இன்றைக்கு நான் ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து நான் வந்தவன். இந்த குருத்தோலைகள்லாம் பிடிச்சிட்டு நான் சின்ன பிள்ளையாக போயிருக்கேன். 10 வயசுக்கு முன்னாடி, 10 வயசு கூட இல்லை, அது ஒரு 7-8 வயசில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறது இங்கே யாராவது ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இன்றைக்கு இந்த குருத்தோலை நல்ல தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய நுனியில் நல்ல கொஞ்சம் லேசான ஒரு கலரில் பச்சை வராமல் ஒரு கலர் இருக்கும் பார்த்தியா, அந்த மட்டையை வெட்டியிருப்பாங்க. இன்றைக்கி பாவம் எத்தனை தென்னை மரம் வெட்டப்பட்டச்சோ தெரில. நம்ம ஊரில் தென்னை மரத்தை வெட்டுவாங்க. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் தென்னை மரம் கிடையாது. அவங்களுக்கு என்ன மரம்? பேரிச்ச மரம். என்ன மரம்? பேரிச்ச மரம். அவங்களுக்கு பேரிச்ச மரம். இப்போது இந்த தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓலையை அழகாக சிலுவை மாரி பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு சிலுவை பண்ணிவிடுவாங்க. இந்த சிலுவையை கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி காலையில் எல்லாம் ரோட் ஷோ பண்ணியிருப்பாங்க. போயிட்டு பாடல்கள்லாம் பாடி, இயேசு கிறிஸ்துவின் பாடல்கள்லாம் பாடி, ராஜாவை நாங்கள் சிலுவையில் அறையிறதுக்கு முன்பாக ராஜாவாக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பவனி கொண்டாடுகிறோம் என்று இந்த தெருவாக வீதிகள்லாம் இன்றைக்கி நியூஸ் போய் பாருங்கள், கண்டிப்பாக காட்டுவாங்க. முக்கியமாக பெயர் கிறிஸ்தவ சபைகள். இப்போது இந்த தென்னை ஓலை சிலுவையாக அவர்கள் பாவித்து செய்து இந்த தென்னை ஓலையை எடுத்துன்னு போய் வீடுகளில் பத்திரமாக எடுத்து சொறி வச்சுக்குவாங்க. அடுத்த வருஷம் சாம்பல் புதன் வருகிற வரைக்கும் அது எவ்வளோ ஒற்றை அடிஞ்சு கிடந்தாலும் எடுத்து தூக்கி போட மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க. அடுத்த வருஷம் சாம்பல் புதன் வரும்போது அந்த தென்னை ஓலையை திரும்பவும் எரித்து அந்த சாம்பலை எடுத்து நெத்தியில் பூசிட்டு நான் சாம்பலும் தூளுமாக இருக்கிறேன் என்று அறிக்கையிடுவார்கள். இதுதான் உண்மை. இதுதான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற குருத்தோலை ஞாயிறு. புரிஞ்சிருச்சா? குருத்தோலை ஞாயிறு. இப்போ யாரெல்லாம் போய் குருத்தோலை ஞாயிறெல்லாம் கொண்டாடணுன்னு ஆசைப்படுறீங்களோ வீட்டுக்கு போங்க. யார் வீட்டில் தென்னை மரம் இருந்துச்சுன்னா வெட்டுங்க, பிடிங்க, வீதி வீதியாக போங்க. இயேசு என்னை சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லைன்னு பாடல்களை பாடி பத்திரமா எடுத்துன்னு போய் உங்கள் வீட்டில் எங்கேயாவது சொறி வைங்க. அடுத்த வருஷம் சாம்பல் புதன் வரும். இந்த லெண்டேஸ் ஆரம்பிக்கிறது முன்னாடி நான் சாம்பலும் தூளுமாக இருக்கிறேன்னு அறிக்கையிட்டு மீதி நாட்களெல்லாம் மனம் போல வாழுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படி தான் அங்கே பிரசங்கம் நடக்குது. எனக்கு தெரியாது அப்படிலாம் பிரசங்கம் பண்ண. அதனால் நான் என்ன செய்வேன்னா, வெள்ளை அங்கிகளை தரித்து குறித்தோலைகளை பிடித்து கொண்டு எங்கே நின்னாங்க அவங்கெல்லாம்? ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக. எங்கே போகிறோம் நம்மளாம்? எங்கே போகிறோம்? சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறவருடைய அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு போய் முன்னாடி நிற்கணும். இங்கே ஓலைகளை பிடிச்சி கொண்டு சுற்றுறதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. நீங்கள் வெள்ளை அங்கி தரிக்கணுமா? உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணுமா? நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எல்லானமோ சொன்னாலும் பரவாயில்ல, நான் பாயிண்டில் வந்து தான் நிற்பேன். நம்முடைய ஓட்டம், நம்முடைய பார்வை, நம்முடைய செயல் எல்லாமே பரிசுத்தத்தில் தான் வந்து நிற்கணும். அல்லேலூயா. அப்போது இங்கே நான் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, ஒரு சிலருக்கு எனக்கு கூட இந்த பைபிளை வாசிக்கும்போது அங்கே எப்படி குருத்தோலை கிடச்சிச்சு, பரலோகத்தில் குருத்தோலை எப்படி கிடச்சிச்சு தெரியல, போய் பார்க்கலாம். அங்கே எப்படி குருத்தோலை கிடச்சிச்சின்னு தெரியல. அங்கே வசனம் இருக்குது. என்ன இருக்குது? திரளான, ஒருவரும் எண்ணக்கூடதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். இதை வாசிக்கும்போது நமக்கு சந்தோஷம் பிறக்கணுங்க. இந்த கூட்டத்தில் நான் இருக்க போகிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தலாமா? எல்லாரும் அறிக்கை இடுங்களேன். இந்த கூட்டத்தில் நான் இருக்க போகிறேன். இந்த எல்ஷடாய் சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்துமா கூட பின்மாறக்கூடாது. இந்த திரளான கூட்டம், எண்ணாத கூட்டம், திரளான ஜனங்கள்ல வெள்ளை அங்கே தரித்து நான் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சந்தோஷமா இருக்குது. நம்ம எல்லாரும் அங்கே தான் போகிறோம். அந்த விரலான கூட்டத்தில் வெள்ளை அங்கே தரிச்சிக்கின்னு நம்ம எல்லாரும் குருத்தொலைப்படுது ஆட்டுக்குட்டியானதுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அவரை நாம் துதிக்க போகிறோம். அதற்கு தான் நாம் இப்பொழுது ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தான் கொண்டாடுகிற பண்டிகைக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. உலகத்தான் வழக்கத்தின்படி கொண்டாடிட்டு விட்டு விடுகிறான். நாம் சத்தியத்தின்படி கேட்டு சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்த கழுதையாகிய நீங்களும் நானும் ஆண்டவருக்காய் பயன்பட வேண்டும். நான் லேவியராகம் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். லேவியராகம் 23ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. கவனிங்க. லேவியராகம் 23ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொண்டா 40ஆம் வசனத்திலிருந்து இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது.
லேவியராகமம் 23:40. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். ஏன்னா இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்கிற பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். கவனிங்க எல்லாரும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வனாந்திர மார்க்கமாய் கடந்து வரும்போது அவர்கள் பண்டிகைகளை தேவன் ஆசரிக்க சொன்னார். அதில் ஒரு விசேஷமான பண்டிகை கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை அங்கங்கே டென்ட் அடித்து தான் அவங்க என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. நமக்கு டென்ட்டு நல்லாவே தெரியும். சின்ன ஒரு கூடாரம் போட்டு அந்தந்த சேஃப்டிக்காக கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப அந்த கூடாரத்தை பேர்த்து கொண்டு வேறொரு இடத்துல போய் கூடாரம் போடணும். இப்போ இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தை விட்டு கடந்து வந்தபோது அவர்கள் ஆங்காங்கே பாளையம் இறங்கின போது அவர்களுக்கு தேவையான கூடாரங்களை அமைத்தார். கூடாரங்களை அமைத்து கொஞ்ச நாள் இருப்பார்கள். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது திரும்பவும் கூடாரத்தை பேர்த்து கொண்டு வேறொரு இடத்துக்கு கடந்து போவார்கள். இது அவர்களுடைய தேவன் கொடுத்த திட்டமாயிருந்தது. அப்போது இந்த பகுதியில் வரும்போது அவர்கள் 7 நாள் ஒரே இடத்துல தங்கி ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே ஒரு பண்டிகையை ஆசரித்தார். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இப்படி கூடார பண்டிகையை நீங்கள் வருஷந்தோறும் என்ன செய்யணும், ஆசரிக்கணும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். என்னன்னா, நாங்கள் எகிப்திலிருந்து அகதிகளாய் வந்தோம், திக்கற்றவர்களாய் வந்தோம், நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்தோம், ஒரு வசதியும் இல்லை, நாங்கள் செல்வ செழிப்பாய் வாழலை, நாங்கள் ஒடுக்கத்தோடு கூட கஷ்டத்தோடு கூட இப்படி கூடாரங்களில் வாழ்ந்தோம் என்பதை உங்கள் பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படியாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை குறித்து என்ன செய்யணும், சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக இந்த கூடார பண்டிகை அவர்கள் என்ன செய்தார்கள், ஆசரித்தார்கள். அப்படி அவர்கள் கூடார பண்டிகை ஆசரிக்கும் போது அவங்கள்ட்ட காடுகளில் என்ன கிடைச்சதோ அதை தான் எடுத்து என்ன செஞ்சாங்க, அலங்காரம் பண்ணாங்க. நம்ம இப்போ என்னென்னமோ அலங்காரம் பண்ணுறோம் இல்லையா, ஒரு மேடை போடுறதுக்கு அலங்காரம், கல்யாணத்துக்கு அலங்காரம், எவ்வளவோ அலங்காரம் பண்ணுறோம். அவங்களுக்கு கிடைச்சது என்ன கிடைச்சது, அவங்களுக்கு அலங்காரமான விருட்சங்களின் கனிகள். எங்கள் ஊர்லெல்லாம் அந்த ஆர்சி சர்ச்சிலலாம் இந்த சீசனுக்கு அந்த காய் பேர் வரமாட்டேங்குது, முள்ளு காய் இருக்குமே சின்ன சின்ன செடியில், பேரிச்ச மரத்துன்னு காய் மாதிரியே இருக்குது, ஈச்சங்காய், சாரி ஈச்சங்காய். அந்த ஈச்சஞ்செடி இவ்வளோ பெருசு வளருது பார்த்தீங்களா, அதில் நல்ல காய் பச்சை பச்சையாக இருக்கும். அப்புறம் அது கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜ் வரும்போது சிவப்பு கலரில் வரும். அதை எடுத்துகிட்டு வந்து தவிட்டுக்குள்ளே வச்சோம்னா கருப்பு கலரில் மாறிடும். எங்கள் ஊர்லெலாம் அந்த ஆர்சி சர்ச்சில் அப்படி தான் பண்ணுவாங்க. வாழை இலையெல்லாம் கொண்டு வருவாங்க, இந்த பேரிச்சை இலைகள்லாம் கொண்டு வருவாங்க. அந்த பேரிச்சை மரத்தோட காய், அந்த காய்கள்லாம் பறிச்சுட்டு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த ஆர்சி சர்ச்சை இந்த ஃபுல்ஃபீட்டை அப்படி தான் அலங்காரம் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் இந்த பைபிள்லேருந்து எடுத்து தான் அதெல்லாம் செஞ்சுருக்குறாங்கன்றது இப்போ பைபிள் வாசிக்கும் போது. அப்போது அவங்களுக்கு அலங்காரமான விருட்சங்களின் கனிகள் அவங்களுக்கு கிடைச்சி என்ன கனியோ அந்த கனி, அடுத்தது பேரிச்ச ஓலைகள், அப்புறம் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகள், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு அலங்காரமாக அவங்களுடைய டென்ட்டை அலங்காரம் பண்ணி அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அந்த கூடார பண்டிகையை ஆசரித்தார்கள். இந்த லேவியராகமம் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பலிகளாகவே இருக்கும், பயங்கர பலிகள் தான் இருக்கும். யாருமே நீங்கள் விரும்பி வாசிக்கவே மாட்டீங்க, ஆனால் நான் விரும்பி வாசிப்பேன். இதை குறித்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு சொல்லித்தரணும், நல்ல ஒரு செய்தி எடுத்து வச்சுருக்கிறேன், கவனிங்க. அப்போது இந்த பண்டிகையை இவர்கள் இப்படி கொண்டாடுகிறதுனால அந்த பாருங்கள் 43ஆம் வசனம், 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள், இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அப்போது கூடாரங்களிலே தேவன் வாசம் பண்ணுகிறவர், அவர் சிங்காசனத்திலும் வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. மனிதர்களோடு மனிதராய் உலாவும் போது நீங்களும் நானும் என்ன நிலைமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமையிலே தேவன் இறங்கி வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார்.
ஆனால் அவர் ராஜாதி ராஜாவாகவும் தேவாதி தேவனாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்போது நம்மையும் அவரோடு கூட வசனம் சொல்லுது, சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பூமியில் வாழும்போது பூமிக்கேற்ற வாழ்க்கைக்கேற்றவாறே தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். பரலோகத்துக்கு போகும்போதும் தேவன் அவருடைய ஸ்டேட்டஸுக்கு நம்மளை உயர்த்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்பா நல்ல 5 அடுக்கு 6 அடுக்கு கட்டிக்கிட்டு நல்ல பிரம்மாண்டமான பங்களாவில் வாழும்போது பிள்ளைக்கு வாட்ச்மேனுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு கொட்டை போட்டு உட்கார வைப்பாரா? புள்ள உட்கார மாட்டான். நீ மட்டும் இவ்வளோ பெரிய கூடாரத்தில் பெரிய வீட்டில் இருக்கும்போது நான் ஏன் சின்ன இங்கே இருக்கணும் கேட்பானா கேட்க மாட்டானா? இப்போ நமக்கெல்லாம் உரிமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நீங்கள் மறந்துடக்கூடாது. என் வீடு சின்னது தான், சின்ன வீடு தான், ஓட்டு வீடு தான், கஷ்டப்படுறேன் தான் இல்லை. இது தேவன் நம்மளோடு கூட வாசம் பண்ணுவதற்காக நமக்கு இந்த பூமியில் இஸ்ரவேல் ஜனங்களை விட நம்ம நல்லா இருந்திருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? அவங்க டென்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, நம்ம டென்ட்டு போட்டுக்கிட்டா இருக்கிறோம். டெய்லி மாதம் மாதம் நம்ம என்ன ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டா இருக்கிறோம்? இல்லையே. கர்த்தர் நம்மளை வாசம் பண்ணுவதற்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை, ஏதோ ஒரு இடம் நமக்கு இருக்குது, அது போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த இடத்துலையும் நாம் வாழ்கிற இடத்துல தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். இந்த வாழ்க்கை சொற்ப வாழ்க்கை. நிச்சயமாய் நாம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவரை போய் நாம் வெளிப்படுத்தல விசேஷத்தில் வாசித்தது போல திரளான கூட்டத்தோடு கூட நாம் அவரை போய் அங்கே ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் இந்த குருத்தோலை ஞாயிறின் முக்கியத்துவம். அல்லேலூயா. இன்றைக்கு உலக பிரகாரமான குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை விட தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டாருன்னா, அவரை நாம் சுமக்கிற கழுதையாக, அவருக்காக பயன்படுகிற கழுதையாக, அவருக்காக கட்ட அவிழ்க்கப்பட்ட கழுதையாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பெத்தானியா என்கிற இந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் திரும்பமாக மார்க்கு 11ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து வரலாம். யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான்லேருந்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பஸ்கா பண்டிகை வருகிறதுக்கு 6 நாளைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின பெத்தானியாவில் இருக்கக்கூடிய லாசரு வீட்டுக்கு வரார். அங்கே தான் மரியாள் விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து என்ன செய்தாள்? அவருடைய பாதத்தில் ஊற்றி அவரை தொழுது கொண்டாள். ரொம்ப விசேஷமான ஒரு குடும்பம். தாய் தகப்பன் இருந்ததாக சரித்திரம் சொல்லவில்லை. அங்கே 2 சகோதரியில் ஒரு சகோதரன் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறம் 3 பேரும் மிகவும் அழகான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது திடீரென்று அந்த குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டது. இந்த இழப்பை அவர்களால் ஈடு செய்ய முடியவில்லை. தன்னுடைய சகோதரிகளுக்கு ஆதரவாய் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்த தன்னுடைய சகோதரனை இழந்ததுனால அவர்கள் மிகவும் தவித்து போனார்கள். பாருங்கள், அந்த குடும்பத்தில் அவர் இயேசுவை அறிந்திருந்த குடும்பம். மார்த்தாளை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாள் என்று. மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் போது அவள் தன்னுடைய நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்தாள். ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே சுத்தமான விசுவாசியாக இருப்பாங்கங்கிறது நம்ப முடியாது. சிலர் மார்த்தாள் மாதிரி தான் இருப்பாங்க, சிலர் மரியாள் மாதிரி தான் இருப்பாங்க. ஒருவேளை இதை மார்த்தாளை போல அநேக சகோதரர்கள் இருக்கலாம், சகோதரிகள் இருக்கலாம். மரியாளை போல அநேக சகோதரர்கள் இருக்கலாம், சகோதரிகளும் இருக்கலாம். ஆனால் அந்த லாசருவை குறித்து தெளிவான விளக்கங்கள் வரல. லாசரு மரித்தான், அவன் என்ன செய்தான்? உயிர்த்தான். இவ்வளவுதான் அவனுடைய சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. லாசரு எப்படி கர்த்தருக்குள்ளே வாழ்ந்தான் என்று டீட்டெயிலான சம்பவம் இல்லை. எனக்கு என்னமோ தோணுது,
இந்த லாசர் மரியாதை போல ஆண்டவரை அதிகமாக என்ன செஞ்சிருப்பான்? நேசித்து வாழ்ந்திருப்பான். அதனால தான் அவன் ஜீவனை தேவன் என்ன செய்தார்? உயிரோடு கூட கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த ஆத்துமா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் இந்த பூமியில் இருந்தா இந்த ஆத்துமா என்ன செய்யும்? அநேகருக்கு பிரயோஜனப்படும்னு சொல்லி அந்த லாசருவை மரித்து போனவனை உயிரோடு கொண்டு வந்தான். நான் கூட அப்படி தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீ ஜீவனை கொடுத்தா இந்த மைக்கில் கடந்துக்கிட்டு நிறைய பேர்கிட்ட கத்திட்டு கிடப்பேன், ஜீவனை எடுத்து நான் உம்மோட கூட ஜாலியாக இருப்பேன், எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. நான் எவர் ரெடி ஆண்டவர், எப்போவுமே ரெடியாகவே இருக்கிற ஆண்டவர். என் சிந்தை முழுக்க நான் தேவனை பார்க்கணும்னு தான் நான் எப்போவுமே ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவர். பாசு கூட அடிக்கடி சொல்லுவேன், சரி பத்திரமா இரு ஏதாவது ஆகிட போகுது, பத்திரமா இருங்க. நான் அதற்கு பிறகு நான் பாத்ரூம் போய் முகம் கழுவிட்டு வந்த பிறகு தான் எனக்கு மூச்சு திணறலே வந்தது. அதுக்கப்புறம் நான் பாத்ரூம் போனால் கூட பாஸ்டர் கதவுலாம் சாத்திட்டு போகாத பயம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், நான் திரும்ப சொல்கிறேன், ஜீவனை கொடு ஆண்டவர், ஜீவனை கொடுத்தா உமக்காக ஓடுவேன், நீ ஜீவனை எடுத்தால் உமோட வருவேன். அவ்வளோதான், 2 பாயிண்ட் தான். கொடுத்தா ஓடுவேன், எடுத்தீங்கன்னா அங்கே வந்து ஜாலியாக உட்காந்துருப்பேன். ஆனால் ஒன்று போய் கேட்பேன், என்ன அவசரம், என்னை எடுத்ததுக்கு என்ன அவசரம், என்ன அவசரம், நான் இன்னும் செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்குது. அதனால தான் கர்த்தர் ஜீவனை போட்டுட்ருக்கார். இந்த லாசருவை போல் என் ஜீவனையும் தேவன் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார் தான் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனால் இந்த லாசருவை எதற்காக உயிர்ப்பித்தார்னு அந்த வசனத்தை வாசித்தோம். யாராவது நோட் பண்ணிங்களா என்னான்னு தெரியல. லாசருவை நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யாருக்காக? லாசர். இப்போ லாசர் செத்து 4 நாள் கழித்து எழுந்திருச்சானே, அப்போது இந்த லாசர் பெரிய கிரேட்டுப்பா, இயேசுவுக்கு ரொம்ப நெருங்கின நண்பன்பா. அதனால தான் இயேசு அவன் மேலே அன்பு வச்சு என்ன செஞ்சார்? அவனை உயிரோடு கூட எழுப்பிட. என் நண்பன்டான்னு சொல்லி எதனாலும் செய்யலாம் இல்லையா? நண்பனுக்காக அநேகர் போய் இப்போ எல்லாம் மாட்டிக்கிறானுங்க, எங்கேயாவது போய் நண்பனை காப்பாற்ற போகிறேன்னு. அதுமாரி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல நண்பனாய் இந்த லாசர் இருந்திருப்பான். அதனால தான் இந்த இயேசுவை பார்க்கிறதை விட இந்த லாசரை உயிரோடு கூட எழுப்பினார் இல்லையா? அதனால் லாசருவை பார்க்கணுன்னு ஒரு கூட்டம் வந்துச்சு. லாசருவை உயிரோடு எழுப்பினதுனால இந்த ஆண்டவர் மேலேயும் விசுவாசம் வைத்தது. இப்போ அந்த குடும்பம் அநேகரை இயேசுவிடத்தில் கொண்டு வந்த குடும்பமாய், அநேகரை இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்த குடும்பமாய் மாறினது. அதுபோல் நீங்களும் நானும் இயேசுவிடத்தில் அநேக குடும்பங்களை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். இயேசுவுக்கு அநேகரை தெரியப்படுத்தணும். இயேசுவிடத்தில் கொண்டு வருகிற மக்களை விசுவாச வாழ்க்கைக்குள்ளே நடத்துகிற குடும்பமாய் பெத்தானியா குடும்பம் இருந்தது. நீங்களும் நானும் அப்படியே இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர்கள் ஜனங்கள் ஆர்ப்பரித்து ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். இவர் யார் என்றால் கட்டுகளை அவிழ்க்கிறவர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவருக்கு ஆண்டவருக்காக பயன்படுகிற பாத்திரமாய் பயன்படுத்துகிற தேவன், அவர் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அநேகரை இயேசுவண்டை கொண்டு வர கர்த்தருடைய கிருபையை கொடுக்கிறவர், அவர்தான் இவர், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.